கண்டினியூஸா எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போதைராய்டிசம். ஹைப்போதைராய்டிசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டர்ஃபுல் இது. ஏன்னா ஒன்ஸ் ஹைப்போதைராய்டிசத்துக்கு எல்ட்ராக்சின், தைரோனம் இந்த மாதிரி டேப்லெட் எடுக்க ஆரம்பிச்சேன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இருந்தாலும் அவங்களுடைய லைஃப் லாங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளை எடுக்க வேண்டி வருது, அதாவது மெடிசனை எடுக்க வேண்டி வருது. பட் காமா ஒரிஜினல் ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்போ சில காலங்களுக்கு பிறகு நாட் ஓன்லி 1-2 months எல்லாம் கிடையாது, 1 year பக்கம் காமா ஒரிஜினல் ரெகுலர் டோஸ்ல எடுக்க ஆரம்பிக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமா 100-200 mg இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா 100 mg 50 mg குறைச்சு உங்களுக்கு அதுக்கப்புறம் நிறுத்தினதா வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிமோனியல் நிறைய வந்துருச்சு. நிறைய பேர் செக் பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே செல்ஃபா கொடுத்து நிறைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதை வச்சு நம்ம வந்து 100% ஹைப்போதைராய்டிசம் பேஷண்ட்களுக்கு இதை கொடுக்கலாம். ஹைப்போதைராய்டிசம் பேஷண்ட்களுக்கு காமா ஒரிஜினல் சயின்டிபிக்கா எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா இதோடைய டைரக்ட் ஆக்ஷன் வந்து ஹைப்போதலாமஸ்ல போகுது. அப்போ வந்து என்ன ஹைப்போதலாமஸ்ல போய் ஒர்க் பண்றப்போ டிஎஸ்ஹெச் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸை லெவலை வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. அந்த ரெடியூஸ் பண்றப்போ அந்த ஹைப்போதைராய்டிசம் குறைஞ்சிருது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒவ்வொருத்தரும் வந்து இதனால தைராய்டு கியூர் ஆச்சு, நான் வந்து தைராய்டு டேப்லெட்டை வருஷ கணக்கில் சாப்பிட்டேன், 20 வருஷம் 30 வருஷம் சாப்பிட்டேன். இந்த லேடி பெரிய எல்டர் உமன் இருக்காங்க, சீனியர் சிட்டிசன் இருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இது எடுத்ததுக்கு அப்புறம் இவ்வளோ குறைஞ்சது நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்ட்ராக்சின் மாத்திரையெல்லாம் நிறுத்திட்டேன்னு சொல்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிமோனியல் நிறைய வந்திருக்கு. இவங்க யார்கிட்ட வேணாலும் நீங்களும் டைரக்டா இதோடைய வெப்சைட்டை போய் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. கோன் த்ரூ இட், ரிசர்ச் ஸ்டடி மாதிரி பண்ணுங்க, எதை வேணாலும் செய்யுங்க, கண்டிப்பா இருக்கும். ஆனா ஒன் திங் எல்லாத்தையும் ஒரே ரெக்வெஸ்ட் என்னன்னா இமீடியட்டா நீங்க எந்த விதமான டேப்லெட்டுடைய அவங்க ரெகுலரா எடுத்துக்குள்ளேயே லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் எதையுமே நிறுத்தாதீங்க. கண்டினியூஸா அதை எடுத்து இது வந்து ஜஸ்ட் ஃபுட் சப்ளிமெண்ட் தான். காமா ஒரிஜினல் இஸ் ஒன்லி ஃபுட் சப்ளிமெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா மருந்து கிடையாது. அதை வந்து மனசுல நினைச்சிட்டு நீங்க வந்து அவங்க கிட்ட பேசுங்க. நான் வந்து யூஸ்வலா நம்ம இந்தியன் பீப்புள்ஸ் மெயினா வந்து சொல்றது, நான் அது இதையும் சேர்த்து சாப்பிட மாட்டேங்க. ஒன்னா இதை சாப்பிட்றேன் இல்லை அதை சாப்பிட்றேன், அதுக்காக இல்லை, அதை எடுத்துக்கிட்டே இருங்க. கூட இதையும் எடுத்தால் காமா எடுத்தால் நீங்க என்ன மெடிசின்ஸ் எடுத்தாலும், அலோபதிக்குல என்ன மெடிசின்ஸ் எடுத்தாலும், ஹோமியோபதிக்குல எடுத்தாலும் சரி, அந்த மருந்தை நிறுத்தாம கூட ஒரு ஃபுட்டா நினைச்சு மட்டும் இதை எடுங்க. நான் வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட், அவ்வளவுதான். அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட். நான் அதை கண்டிப்பா நிறுத்தி தான் இதை எடுப்பேன்னா எகைன் ஒரு 3 to 6 months கழிச்சு நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே உல்டா தான் இருக்கும். இது வந்து பயங்கரமா ஏறி இருக்கும். ஏன்னா ட்ரக் வந்து மெதுவாக தான் வித்ட்ரா பண்ணணும். ட்ரக்கை வந்து உடனடியாக வித்ட்ரா பண்ணக்கூடாது. அதை வந்து கட் ஷார்ட் பண்ணி தான் குறைக்கணும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க சொல்றவங்க கிட்டையும் கண்டிப்பா சொல்லுங்க. அவங்களும் தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா ஒருத்தர் தப்பு பண்ணி ஒரு காமா ஒரிஜினல் ஒரு கஸ்டமருக்கு போய் அவங்க வந்து எடுக்கக்கூடிய மருந்தை நிறுத்தி அப்புறம் ஒரு இடத்துல செக் பண்ண போறப்போ ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பிளாக் இமேஜ் வந்து த்ரூ அவுட் அந்த காமாவுடைய இதாகட்டும், நம்மளுடைய ஹெல்த் கார்டுடைய இதாகட்டும், எல்லாத்துக்குமே தான் வந்து பாத்தீங்கன்னா கெட்ட பேர் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு தவறை யாரும் செய்யாம பார்த்துக்குங்க.